கைஸ் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். என்னடா இந்த பையன் ஓட்டிங் ரிசல்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ரவீனா எவிக்ட் ஆகி வெளியே போகிறத வெளியே நியூஸஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கே. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஏன்னா மாயா அவர்கள் கம்மியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மாயாவும் நிக்சனும் அந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் எவிக்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தானே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் பிக் பாஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். ஒருத்தர் 2 பேரை காப்பாற்றுறதுக்கு இத்தனை தூரம் இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னா எனக்கு புரியலிங்க. மக்கள் இவ்வளோ தூரம் பிக் பாஸை பார்த்து லைவை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டு இவன் இருக்கணும் இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் பண்ணுற மாதிரி தான் தோடிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், மக்களுடைய ஓட்டுக்கு மதிப்பு இல்லாத போது எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கீங்கன்னு தெரியவே இல்லை. எனக்கு அதில் ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா அதை ஓட்டிங் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம், இது ஒரு பப்ளிக் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா, ரியாலிட்டி ஷோ அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அவங்க ஓட்டு போடுவாங்க. மக்கள் ஓட்டு போடுறதுக்காகவாது ஷோ பார்ப்பாங்க, மறக்காமல் அது ஒரு கனெக்டடாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு தெரில. ஆனால் மக்களோட ஓட்டுக்கள் பார்த்திங்கன்னா நிறைய 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 கம்மியாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாயா நிக்சன். மாயாவோட எவிக்ஷனை வீக் நம்பர் 3லே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பொசுக்குன்னு நீங்கள் அதை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து தான் நிக்சனு லாஸ்ட் வீக் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வரோம், அதையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி சம்மந்தமே இல்லாத ரவீனா பொண்ணை எவிக்ட் பண்ணதாக ஒரு நியூஸஸ் பரவிட்டுருக்கு. இது அஃபிஷியலாக இல்லை, ஆனால் அன்அஃபிஷியலாக தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு பெரும் பேசும் பொருளாக சோசியல் மீடியாக்களில் இருந்திருக்கு. இதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரியுது. பிரச்சனைகளை விடுங்க, வீட்டுக்குள்ளே அந்த மாயா பொண்ணுக்கும் நிக்சனுக்கும் தகுதியில் இருக்கிறதுக்கு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையும் அப்படி தான் இருக்குது. 200 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அதில் 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் மாயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. மற்றபடிக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹேட் மாயா அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் அடிக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி ரவீனா அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு. அது எத்தனை தூரம் உண்மை அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. அது உண்மையாக இருக்கலாம், ஃபேக்காக கூட இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு தான் ஷூட்டே பண்ண போகிறாங்க. நாளைக்கு ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இதில் இன்னொரு லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஷூட் பண்ணாலையும் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு பயண வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. கண்டிப்பாக போடுவாங்க, ஓகேங்களா. நல்லபடியாக போகக்கூடிய எல்லாருக்குமே பயண வீடியோ போடுவாங்க. இந்த பயண வீடியோன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே டிசைட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி பண்ணது தான் நாளைக்கு போடப்படும், ஓகேங்களா. நாளைக்கு போடுறது தான் நாளான்னைக்கு எடிட்டிங்கில் நீங்கள் எபிசோடாக பார்ப்பீங்க, ஓகே. ஸோ அந்த ஒரு விதத்தில் மேபி அங்கேருந்து நியூஸ் லீக் ஆகிடுச்சா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. ரவீனா அவர்கள் எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் பரவிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. பட் ஒருவேளை ரவீனா அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறது இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். அவங்க போகிறதுனால ஒரு பெரிய பிரச்சனைலாம் வரப்போகிறதில்ல. அவங்க இருந்த வரைக்கும் ஜாலியாக இருந்தாங்க, ஃபன் பண்ணாங்க, போகிறாங்க. ஆனால் மாயாவுக்கும் நிக்சனுக்கும் ஏன் இவ்வளோ தூரம் முட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் கழுவி ஊற்றவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. நன்றி, வணக்கம்.